மேனேஜர் சார் சொல்லுங்க சார். சேல் கொடுத்தா பத்தாது, கலெக்ஷன் எங்க? அந்த அரசியல்வாதிக்கு ஸ்டாக் கொடுத்தீங்களே. அவர் போன் எடுக்க மாட்டார் சார். நேரில் போனா கடை மூடி இருக்காரு சார். பலரிங்களா விக்னேஷ்? ஸ்டாக் கொடுத்துட்டு கலெக்ஷன் இல்லைனா எப்படி? எனக்கு இன்னும் 2 daysல வரணும், இல்லாட்டி உங்க வேலை போயிடும். சார் இதோ ஃபோனில் பேசிட்டு வரேன் சார். லைனில் வரேன். எப்படியாச்சும் மிரட்டி கேட்டு வாங்கிடணும். ரிஹர்சல் பார்ப்போமா? அண்ணா எத்தனை நாள் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது? தம்பி என்னாச்சு? நான் உங்களுக்கு லோடு கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? என்னாச்சுப்பா? ஏன் கேட்டதுக்கு பதில் சொல்லியா? 2 வாரம் ஆகுது. வித்தல்ல தின்னல்ல, காசு கொடுக்கணுமா வேணாமா? வாங்கின லோடு காசு கொடுக்கணுமா? தம்பி தரைக்குறைவா பேசுறப்ப, நான் ஒரு அரசியல்வாதிப்பா. என்ன பெரிய அரசியல்வாதி இரியா? 2024 என் கட்சியில் நானும் நிற்கிறேன். என்ன பண்ணிடுவேன் நீ? தோபார் உனக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள வாங்கின ஸ்டாக்குக்கு 14,500 எனக்கு ஜிபே பண்றேன். ஹே விக்கியா அக்கா, இப்படியே பேசிட வேண்டியதுதான். அண்ணா வணக்கம். அண்ணா நான் அந்த ஸ்டாக் கொடுத்தேன் நானுங்க. ஆனா 1 மாசம் ஆயிடுச்சு, மேனேஜர் திட்டுறாருங்க. தம்பி தொண்டர்கள் கிட்ட கேட்டுக்கோ. அண்ணா தொண்டர்கள் கிட்ட கேட்டுட்டேன், தரமாட்டாங்கண்ணே. சரி நாளைக்கு கட்சி ஆபீஸ் வா. அண்ணா நாளைக்கு வரட்டா? அண்ணா கண்டிப்பா கொடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே. இத்தோட 450வது வாட்டி கட்சி ஆஃபீஸ் வாங்கிருக்கேன். வீரமா ஏதாவது பேசிடலான்னு பார்த்தா, ஆனா இந்த சேல்ஸ் எம்ப்ளாய்ங்களுக்கு பேசுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க.